இது பார்த்தீங்கன்னா ஒரு தம்மா துண்டு சைஸில் தான் இருக்கும். ஆனால் இது மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நிஜமா சொல்கிறேங்க, உங்கள் கார்னால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணவே முடியாது. இவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பார்ட் அப்படி என்னதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மெக்கன் தமிழ். இந்த சேனலில் ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமொபைலுக்குனே ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. ஒரு ஆட்டோமொபைலை பிரித்து மேய்ஞ்சி அதில் இருக்கக்கூடிய A to Z எல்லா காம்போனன்ட்ஸுமே சும்மா தாறு மாறா விலகி இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்ததுல இருந்தே தம்மா துண்டுன்ற இந்த தம்மா துண்டு பீஸுக்கு ஒரு பேர் இருக்கு, அதான் தெர்மோஸ்டாட். நம்ம எல்லாரோட கார்ல பாத்தீங்கன்னா ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கும். இந்த ரேடியேட்டர்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் இருக்கேன். சரணை நம்பினோர் கைவிடப்படா. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம், என்ஜின் சீஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ அந்த பல்பெரியுமே, அதாவது சரியான லூப்ரிகேஷன் இல்லாத காரணத்தால் என்ஜினோட பிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுறத ஸ்டாப் பண்ணும். இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம், வராம கூட இருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேனே. இப்போ நீங்க கார்ல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். என்ஜின் வந்து செம்மையா ஹீட் ஆகும் நண்பா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே புரியுது. இப்போ அந்த மேட்ருக்கு வரேன். இதனால அதுக்கு கூட கூலண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த கூலண்ட் எப்பவுமே அதை கூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த தெர்மோஸ்டாட் வால்வ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். மெழுகு தான் இருக்கும் நண்பா. உங்கள் என்ஜின் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஹீட்டுக்கு மேலே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெழுகு ஆட்டோமேட்டிக்காக உருக ஸ்டார்ட் பண்ணும். மெழுகுனா உருக தானே செய்யும். அது உருகுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வால்வ் ஓப்பன் ஆகும். அப்படிதான் அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மொத்தமே ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட் மட்டும் தான். ஒன்ஸ் இந்த என்ஜினோட டெம்பரேச்சர் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே இந்த தெர்மோஸ்டாட்ல இருக்கக்கூடிய மெழுகு கட்டியாகும், வால்வ் க்ளோஸ் ஆகும். இதனால கூலண்டும் சர்க்குலேட் ஆகாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் ஷரண் சைனிங் ஆஃப்.